ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கு கதாநாயகன் இல்லாமல் போன சம்பவம் இருக்குது பாருங்கள், அது உலக சினிமா வரலாற்றிலே கிடையாது. 40 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணி இங்கேருந்து 80 பேர் போகிறோம் நாங்கள் போடி நாயக்கனூருக்கு. ஹீரோயின் இருக்காங்க, துணை பாத்திரம் இருக்காங்க, சமையல்கார் இருக்கார், லைட்மேன் இருக்கார், கதாநாயகன் இல்லை. கதாநாயகனை மதுரையில் போய் தேடிக்கலான்னு கிளம்புறாரு. இங்கேருந்து பாருங்க, நானும் போகிறேன் கூட தயாரிப்பாளராங்க. அதுதான் என்னுடைய முதல் படம். அந்த சம்பவத்தை கேட்டால் நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. காலையில் போய் தேடுறோம், அந்த படத்துக்கான கதாநாயகன் கிடைக்கல. எனக்கு என்னென்னா, டைரக்டர் சொல்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டு வருவோம். மதுரை மீனாட்சி அம்மன் அது வழிகாட்டுறாங்களான்னு பார்க்கலான்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். காரில் ஏறணும் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்காக. இந்த கார் கண்ணாடி வெளில ஒரு பையன் தவிக்கிறான் டைரக்டரை பார்க்குறதுக்கு. கையை ஆட்டுறான். டைரக்டர் அவனையே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தார். சித்ரா அவனை கொஞ்சம் வண்டியில் ஏற்றிக்கான்னார். நான் என்ன நினச்சேன்னா, டைரக்டர் ஊர் பக்கத்தூரானே தேனி, அதனால் தெரிஞ்ச பையன் பொழுது, அதனால் ஏற்றிக்க சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு காரில் ஏற்றிக்கிட்டேன். நாங்கள்லாம் சாப்பிட போனோம். அந்த பையனை சாப்பிட்றேன்னு கேட்டார். இல்லை சார், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வளையல் கடை வச்சுருக்கேன். நேராக ஹோட்டலுக்கு போனோம். பார்த்த உடனே சிரின்னார். சீன்னு சிரித்தான். முறைச்சான். கொஞ்சம் நடன்னார். இங்கே இருந்தாங்க, அங்கேருந்து இங்கே நடந்தான். நல்லா இருக்கான், ஏன் இவனையே ஹீரோவை போட்டுக்கலான்னார். எப்படி இருக்கேன் யோசிச்சு பாருங்க. அதான் என்னுடைய முதல் படம். ரோட்டில் கார்களில் தவிர்த்து பார்க்குற பையன் முறைக்க சொன்னார், முறைச்சான். சிரிக்க சொன்னார், சிரித்தான். இவனை கதை நான் போடலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நொறுங்கி போயிடுச்சு. அடடா, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது. ஏதோ படம் எடுக்கலான்னு பார்த்தா, இந்த படத்தை அப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 படம் தயாரிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கலைமணி இருந்தார். என்ன சார், கதாநாயகன் பார்த்துட்டிங்களான்னு. கதாசிரியர் கலைமணி எங்களோட வந்தார். ஆனால் நல்ல காலம், இந்த பையனை நாங்கள் தேர்ந்தெடுத்த போது அவர் வரல. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் பார்க்குறீங்களா ஹீரோவைன்னு. பார்க்குறேன்னார். டைரக்டர் சொன்னேன், சார் கலைமணி கூப்பிட்டு போய் அந்த பையனை காட்டிட்டு வந்துடுறேன். காட்டுவானார். நேராக கூட்டிட்டு இந்த வளையல் கடைக்கு போனேன். இந்த பையனை பார்த்து, இவன் தான் ஹீரோன்னு. நாங்கள் 2 பேரும் காரில் ஏறணும். எப்படி சார் இருக்கான் பையன்னு கேட்டேன் கலைமணிகிட்ட. என்ன சார் ஆச்சு டைரக்டருக்குன்னு. மேடையில் வெற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும் சபையில் வெற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு அருமையான விழா. அதனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த விழாவை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது என்னன்னா, 5 நிமிடத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன் அப்படின்றது. பாருங்கள், அதிகமாக பேசுனா எவ்வளோ பிடிக்கலன்றது நல்லா தெரியுது. இனிமேல் பேச வர்றவங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த விழா மேடையிலே பல எஸ்பி முத்துராமன் ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார். இந்த விழாவை இதை விட அழகாக தன்னுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு பேசினார். அவர் பேசும்போது அடிக்கடி நடுவில் சொன்னதை பார்த்துருப்பீங்க, கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விழாவுடைய நாயகன் ஒரு பக்கம் யோகாவாக இருந்தாலும், மூத்த நாயகன் பார்த்திங்கன்னா எங்களுடைய குருநாதரான பாரதி ராஜா. அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய படங்கள்லாம் இளையராஜா இசை இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் கைத்தட்டல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு மேடை. இங்கே மேடை பாரதி ராஜான்னா இசைஞானி இளையராஜா நீங்கள் தான். உங்கள் கைத்தட்டல் தான் இதை ரசனையான ஒரு ரசமிக்க ஒரு விழாவாக ஆக்குகிறது. இந்த நட்பை பற்றி இங்கே பேசினாங்க. ஒரு பக்கம் செட்டியார், இன்னொரு பக்கம் யோகா, இன்னொரு பக்கம் எங்களுடைய குருநாதரான பாரதி ராஜா. இவங்க 3 பேரை இணைத்தது எதுன்னா பல நல்ல பண்புகள் தான். யோகா ஒரு மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அவர் மட்டும்தான் சிறந்த ஃபோட்டோகிராஃபராக இந்த உலகத்தில் அவரோட சிறந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் இல்லையா என்றால் பல ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி யோகா மேலே இத்தனை பேர் அன்பு செலுத்துகிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யோகா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக மட்டும் இல்லை, நல்ல மனிதராக இருக்கிறார் என்பது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல மனுஷனோட நல்ல மனுஷன் சேரதானே செய்வாங்க, எப்படி சேராமல் இருப்பாங்க? அதனால தான் நல்லி குப்புசாமி செட்டியாருடைய நட்பு, பாரதி ராஜாவுடைய நட்பெல்லாம் யோகா கிடச்சிருக்கு. இந்த அரங்கத்தில் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால யார் யாருக்கான்னு உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. இங்கேருந்து பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியுது. இந்த அரங்கத்தில் அத்தனை பெரிய மனிதர்கள் இருக்காங்க. அதாவது சென்னை மாநகருடைய விஐபிக்கள் பல பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன்.
பேர் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். முதல் வரிசையிலேருந்து சொல்லலாம். அடையார் ஆனந்தபவன் இருக்கார், அந்த பக்கம் பின்னாடி வணங்காமல் இருக்கார், அவர் பக்கத்தில் ஜோமுல்லூர் இருக்கார். ஜோமுல்லூர்ட்டு யோகான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் 24 மணி நேரம் பேசக்கூடியவர். அது தவிர பல தொழிலதிபர்கள், பல கலைஞர்கள், இப்படி எல்லா தரப்பினரும் இந்த மேடையில் இருக்க நான் பார்க்குறேன். இத்தனை பேரை ஈர்த்திருக்கிறார் யோகான்னா அது தன்னுடைய புகைப்படத்திறனால் மட்டும் நான் நினைக்கிறீங்க. அவருடைய நல்ல பல பண்புகள் தான் அதை ஈர்த்திருக்கு. யோகாவை எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். மனுஷன் ஒரு ஆளை பற்றி கூட தப்பாக ஒரு வார்த்தை பேச மாட்டார். அது மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், நல்லதாக மனுஷனாக இருக்கவன் ஒரு நல்ல புகழோடு வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு அதை முறியடித்தவர் யோகா அப்படின்னு சொல்லுவேன். நல்ல மனுஷனாக இருந்தால் கூட நல்லா வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆள் உதாரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவேன் நான் யோகாவை. இந்த புத்தகத்தை படித்து பார்த்தபோது எல்லாரும் பாராட்டினீங்க. இதை ஒரு வருஷம் முன்னாடியே படித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஏன்னா அப்போயே என்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை பதிப்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகான புத்தகம், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஆனால் எனக்குள்ளே என்னென்னா, யோகா 25 வருஷ பழக்கத்தில் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். பாரதிதாரோடு எனக்கு பழக்கம் 55 வருஷம். நான் ஒரு புத்தகத்தை கொண்டாடாமல் விட்டுட்டோமேன்ற ஏக்கம் தான் எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்தபோது ஏற்பட்டது. இந்த விழா மேடையில் சொல்கிறேன், நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள் பாரதிதாரை பற்றி ஒரு உன்னதமான புத்தகத்தை நிச்சயமாக நான் தயாரித்து தருவேன். ஏன்னா பாரதிராஜாவுடைய சரித்திரம் இருக்க, அது பதிவு செய்யப்பட வேண்டிய சரித்திரம். பாரதி ராஜா மாதிரி ஒரு சாதனையாளர்னா உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு தான் உண்மை. அதுக்கு என்னுடைய திரைப்படமே சாட்சி. பல மேடைகளில் அந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கனால விளக்கமாக சொல்ல விரும்பலையே. அது தவிர நான் முதலையே வேறு சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கு கதாநாயகன் இல்லாமல் போன சம்பவம் இருக்குது பாருங்கள், அது உலக சினிமா வரலாற்றிலே கிடையாது. 40 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணி இங்கேருந்து 80 பேர் போகிறோம் நாங்கள் போடி நாயக்கனூருக்கு. ஹீரோயின் இருக்காங்க, துணை பாத்திரம் இருக்காங்க, சமையல்கார் இருக்கார், லைட்மேன் இருக்கார், கதாநாயகன் இல்லை. கதாநாயகனை மதுரையில் போய் தேடிக்கலான்னு கிளம்புறாரு இங்கேருந்து பாருங்க. நானும் போகிறேன் கூட தயாரிப்பாளராங்க. அதுதான் என்னுடைய முதல் படம். அந்த சம்பவத்தை கேட்டால் நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. காலையில் போய் தேடுறோம், அந்த படத்துக்கான கதாநாயகன் கிடைக்கல. எனக்கு என்னென்னா, டைரக்டர் சொல்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டு வருவோம். மதுரை மீனாட்சி அம்மன் அது வழிகாட்டுறாங்களான்னு பார்க்கலான்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். காரில் ஏறணும் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்காக. இந்த கார் கண்ணாடி வெளில ஒரு பையன் தவிக்கிறான் டைரக்டரை பார்க்குறதுக்கு. கையை ஆட்டுறான். டைரக்டர் அவனையே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தார். சித்ரா அவனை கொஞ்சம் வண்டியில் ஏற்றிக்கான்னார். நான் என்ன நினச்சேன்னா, டைரக்டர் ஊர் பக்கத்தூரானே தேனி, அதனால் தெரிஞ்ச பையன் பொழுது அதனால் ஏற்றிக்க சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு காரில் ஏற்றிக்கிட்டேன். நாங்கள்லாம் சாப்பிட போனோம். அந்த பையனை சாப்பிட்றேன்னு கேட்டார். இல்லை சார் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வளையல் கடை வச்சுருக்காங்க. நேராக ஹோட்டலுக்கு போனோம். பார்த்த உடனே சிரின்னார், சீன்னு சிரித்தான். முறைச்சான். கொஞ்சம் நடன்னார். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே நடந்தான். நல்லா இருக்கான், இவனையே ஹீரோவை போட்டுக்கலான்னார். எப்படி இருக்கேன் யோசிச்சு போகிறேன். அதான் என்னுடைய முதல் படம். ரோட்டில் கார்களில் தவித்தே பார்க்குற பையன் முறைக்க சொன்னார் முறைச்சான், சிரிக்க சொன்னார் சிரித்தான். இவனை கதை நான் போடலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நொறுங்கி போயிடுச்சு. அடடா, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது. ஏதோ படம் எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த படத்தை அப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 படம் தயாரிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கலைமணி இருந்தார். என்ன சார் கதாநாயகன் பார்த்துட்டிங்களான்னு. கதாசிரியர் கலைமணி எங்களோட வந்தார். ஆனால் நல்ல காலம் இந்த பையனை நாங்கள் தேர்ந்தெடுத்த போது அவர் வரல. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் பார்க்குறீங்களா ஹீரோவைன்னு. பார்க்குறேன்னார். டைரக்டர் சொன்னேன், சார் கலைமணி கூப்பிட்டு போய் அந்த பையனை காட்டிட்டு வந்துடுறேன்னு. காட்டுவானார். நேராக கூட்டிட்டு இந்த வளையல் கடைக்கு போனேன். இந்த பையனை பார்த்து இவன் தான் ஹீரோன்னு. நாங்கள் 2 பேரும் காரில் ஏறணும். எப்படி சார் இருக்கான் பையன்னு கேட்டேன் கலைமணிகிட்ட. என்ன சார் ஆச்சு டைரக்டருக்குன்னு கேட்டார். அப்பா, என் வயிற்றில் பாலை வார்த்தை ஒன்றை மாதிரி ஆள் தான் தேடிட்டு இருந்தேன். தயவு செய்து இது எப்படியாவது கொண்டு போய் டைரக்டர் சொல்லு. என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வேறு படமாக இருந்தால் நிச்சயமாக டைரக்டர்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, அவரை பற்றி அவருடைய கதையாகட்டும், இவருடைய முடிவுகளாகட்டும், எல்லாத்த பற்றி விமர்சிக்கக்கூடிய எல்லா ஒரு சுதந்திரத்தையும் எனக்கு தந்திருந்தவர் பாரதி ராஜா. எதை பற்றி வேணால் அவர்கிட்ட நான் விமர்சிக்கலாம், கோச்சிக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய படம், ஆனால் நான் இதை விமர்சிக்க முடியல. இவர் கிடச்சாருன்னு நேராக கூப்பிட்டு போனேன்.
நாங்கள் 2 பேரும் டைரக்டர் ரூமுக்குள்ளே போனோம். டைரக்டர் கலைமணியை பார்த்த உடனே, என்ன கலைமணி எப்படி இருக்கான் நம்ம ஹீரோன்னார். சூப்பர் சார்னார். எப்படி 2வது அதிர்ச்சி எனக்கு. முடிஞ்ச உடனே கலைமணியை கூப்பிட்டு வந்தேன். என் வாழ்நாளில் கலைமணி நான் அப்படி திட்டினதே கிடையாது. மனுஷனாயா நீ? உனக்கு என்ன பாவம் பண்ண? நான் இந்த படத்துக்கு ஒன்று வசனகர்த்தாவை புக் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் நல்ல தமிழ் தானே கொடுத்துருக்கேன், உனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியேன்னு. அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். டைரக்டர் நான் உள்ளே வந்து நீங்கள் என்ன கேட்டான்னு கவனிச்சிங்களா நீங்கன்னார். என்னையா என்ன கேட்டான்னு? இந்த பையனை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு கேட்டிருந்தாருன்னா, இல்லை சார் பையன் கொஞ்சம் யோசிப்போன்னு சொல்லியிருப்பேன். எப்படி இருக்கான் என் ஹீரோன்னு கேட்டார். நான் வந்து பையன் சரியில்லைன்னு சொன்னால் டிக்கெட் எனக்கு. நான் போனேன் சென்னைக்கு, நீங்கள்லாம் ஷூட்டிங் போவீங்க, நான் என்ன மடைய நான். இப்படி வந்து செலக்ட் ஆன பையன்தான் பாண்டியன். கனவிலும் சினிமாவை பற்றி நினைத்து பார்க்காதவன கதாநாயகனார் பாரதி ராஜா. மறுநாள் காலத்தால் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய பாட்டு பொட்டி வச்ச மல்லிகை மூட்டுன்னு பாட்டு பாடுறான். அதற்கு பின்னாலே 85 படங்கள்லேயே கதாநாயகன் நடித்தான். இந்த உலக சரித்திரம் சார், இந்த மாதிரி சாதனையை இந்த சினிமா உலக வரலாறில் எவனுமே செய்தில்லை. அப்படிப்பட்ட சாதனையாளனை பற்றி ஒரு அருமையான புத்தகத்தை எழுதக்கூடிய வாய்ப்பு என்னை தாண்டி யோகா கிடச்சின்னு பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த புத்தகத்தை எதுவன்றதான முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த யோகாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.